ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு ட்ரிக்னாமெட்ரி சம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ சம் என்னென்னா sin a by 1 plus cos a is equal to 1 minus cos a by sin a என்பதை நிரூபிக்கும். அதாவது இந்த டேர்ம் வந்து இந்த டேர்முக்கு ஈக்குவல் தான் அப்படிங்கிறத நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் எடுத்துக்கலாம். sin a by 1 plus cos a. இப்போ என்ன செய்ய போகிறோன்னா இது வந்து இதுக்கு வந்து காஞ்சுகேட் எடுக்க போகிறோம். மீன்ஸ் இங்கே வந்து ப்ளஸ் இருக்கா, ஸோ 1 மைனஸ் காஸ் ஏ பை 1 மைனஸ் காஸ் ஏ. ஸோ மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுறோம். ஸோ இதோட வேல்யூ என்ன ஆகுது, மாறாது. இப்போ மல்டிபிள் பண்ண போகிறோம். சைன் ஏ இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஏ. கீழே பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் காஸ் ஏ 1 மைனஸ் காஸ் ஏ இருக்குது மல்டிப்பிளில். ஸோ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஃபார்மில் வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ அந்த ஃபார்மேட்டில் நம்ம இதை எழுத போகிறோம். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. ஓகேவா, அடுத்து இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இங்கே ஒரு ஃபார்முலா இருக்குது. சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ சைன் ஸ்கொயர் ஏ இங்கே வச்சுக்கிறேன். காஸ் ஸ்கொயர் ஏவை அந்த பக்கம் கொண்டு போனால் 1 மைனஸில் வரும். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. ஸோ இந்த 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏவை எப்படி எழுதலாம், சைன் ஸ்கொயர் ஏன்னு எழுதலாம். இங்கே வந்து 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ இருக்குது. மேலே இருக்கிறத அப்படியே எழுதிட்டேன். கீழே இருக்கிறத நான் சைன் ஃபார்மேட்க்கு மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ வந்துடுச்சு. இப்போ மேலே வந்து சைன் ஏ இருக்குது, கீழே வந்து சைன் ஸ்கொயர் ஏ இருக்குது. ஸோ ஒன்றை என்ன செஞ்சிடலாம், நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் இருக்கிறத எழுதிக்கலாம். எழுதுனா நமக்கு வேண்டிய ஃபார்மேட்டில் நம்ம என்ன செஞ்சாச்சு, மாற்றியாச்சு. இன்னொரு புது வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.